வேலணையில் அனுரவை கண்ணீர் விட்டு ஆற தழுவிய மக்கள். யாழில் ஜனாதிபதியின் நிகழ்வை புறக்கணிக்கின்றோம். பிரஜாசக்திக்கு எதிராக நீதிமன்றை நாடுவோம். போதைக்கு அடிமையானவர்களை மீட்க யாழில் புனர்வாழ்வு மையம். பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிதல் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை. சத்தியலிங்கம் பச்சை துரோகி வைத்தியர் சிவமோகன் குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிப்போர் நீதி அமைச்சின் அறிவிப்பு. இலங்கை வரலாற்றில் சாதனை படைத்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம். ஸ்ரீதரன் எம்பி ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடையே சந்திப்பு. மன்னாரில் ஜனாதிபதி அனுர தலைமையில் உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்ட தேசிய மின் கட்டமைப்பு. யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வேலணை பொங்கல் விழாவிலும் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டு மக்களுடன் கலந்துரையாடினார். இங்கே வருகை தந்த தீபக மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுகளின் வரிசையிலே தொடர்ந்து நித்வா புயல் காரணமாக இழப்பீடுகளை சந்தித்தவர்களுக்கான வவுச்சர் கொடுப்பனவு இடம்பெறும். விவசாய ரீதியாகவும் பண்ணையாளர்களும் அந்த நஷ்டஈட்டு கொடுப்பனவை பெறுவதற்காக இங்கே வருகை தந்துள்ளார்கள். தொடர்ந்து அந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதனை இங்கே உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நிகழ்வுக்கு தாங்கள் நின்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். ඊළඟ වශයෙන් නිත්වා කුණාටුවේ බලපාමට ලක්වූ ජනතාව විශේෂයෙන්ම ගොවියන් කොවිතෙන් පළ අයිතිකරුවන්ට සහන ආධාර ලබා දීම කටයුතු මෙහි පැවැත්වීමට සූදානම්. ඒවකට ඔබ සියලු දෙනාම සහභාගී වෙන බව අපි ආරාධනා කරනවා. පත්තරයන් නොදෙන මේක පස්සේ ඉඳගන්න දෙන්නු என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க iya ya Gracias.
சரி வா வா சரி செல்வந்த நாடு என்று சொல்றது எது? ධනයෙන් ඉදිකිරීම වලින් පමණක් පොහොසත් රටක්ද? அதாவது பணத்திலாலும் கட்டடங்களாலும் மட்டும் செல்வந்த நிலையில் இருக்கிற நாடா நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? නෑ, ඊට වඩා විශාල ශේත්‍රයන් අපි පොහොසත් රටක් නිර්මාණය කළ යුතුයි. இல்ல, அவ்வாறான இல்லாமல் மிக அதிகமான துறைகளை கொண்டதான வளர்ச்சியை கொண்டதான நாங்கள் செல்வந்த நாட்டை ஒன்றை உருவாக்க போனோம். අපි හිතනවා අපි බලයට පත් වෙලා දැන් අවුරුද්දකට වඩා වැඩි කෙටි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. ஒரு வருடத்துக்கும் மிக கொஞ்சமான காலம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப கலைந்துள்ளது. මේ ඉතිහාසයේම ජාතිවාදී ගැටුම් අඩු, ජාතිවාදී පෝෂණය කිරීම සඳහා දරන ව්‍යාපාර දුර්වලවුණු, ජාතික සමගිය සඳහා පොරබදපු වසරක්. இந்த சிறிய காலமாக எடுத்துக்கொண்டால் அது இனவாத இயக்கங்களுடைய செயல்கள் பலவீனமடைந்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டம். වෙනදා අපේ රටේ බොහෝ තැන්වල ජාතිවාදී ගැටුම්, ජාතිවාදී ප්‍රවණතාවයන් පැන නගිනවා. மற்ற காலங்களில் எமது நாட்டில் பல இடங்களில் இனவாத போக்குகள், இனவாத முரண்பாடுகள் தோன்றுகின்றன. අපිට අවශ්‍යයි ජාතිවාදීන් තොර ජාතික සමගිය පිරුණු පොහොසත් රටක්. எங்களுக்கு இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட, தேசிய ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு தேவை. කොහේ ඉපදුනත්, இங்கே பிறந்ததாக මොන இருந்தால், භාෂාව කතා කරත්, எந்த மொழியை பேசுகின்றதாக මොන இருந்தால், ආගම දැවුවත්, எந்த சமயத்தை මොන பின்பற்ற, සංස්කෘතික ජීවත් වුණත්, எந்த கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தாலும் මේ සෑම කෙනෙකුටම இந்த அனைவரும் අපේ රටේ අභිමානවත් පුරවැසියෙක් ලෙස අයිතීන් සමග ජීවත් වීමේ වටපිටාව හැදීම තමයි අපගේ අපේක්ෂාව. இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் அபிமானத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களுடைய பொறுப்பு. ද ජාතිවාදයෙන් තොර පොහොසත් රටක් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு இனவாதத்தை இல்லாத ஒரு செல்வந்த நாடு அவசியம், தேவையாக உள்ளது. ඒ වගේම අපි අතර විවිධ සංස්කෘතීන් තිබෙනවා. எங்களுக்கு இடையில பல கலாச்சாரங்கள் உள்ளன. රටක් ලස්සන වෙන්නේ කොහොමද? ஒரு நாடு அழகாக இருக்கின்றது இப்போது ජනතාව අතර විශ්වාසය දෙන්නේ කොහොමද? மக்களுக்கு இடையில இப்படி நம்பிக்கைகள் உருவாகின்றன. මේ සෑම සංස්කෘතිකම ගෞරවය, இந்த எல்லா பண்பாடுக்கும் உரிய மரியாதை, மதிப்பு, සෑම සංස්කෘතියකටම ගරු කිරීම සහ පිළිගැනීම இந்த எல்லா பண்பாட்டையும் மதிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ඉතාමත් වැදගත්. அது மிக முக்கியமானது. ද අපි එහෙම රටක් හදන්න ඕන. நாங்கள் அவ்வாறான ஒரு நாட்டினை உருவாக்க வேண்டும். ඒක අපේ අපේක්ෂාව බවට පත් වෙනවා. அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ඒ වගේම ආර්ථික වශයෙන් විශාල පීඩාවට පත් වී තිබෙන ජනතාවට මේට වඩා හොඳ ජීවිතයක් අපි උරුම කරලා දෙන්න ඕන. அதே நேரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு இதுவிட சிறந்த ஒரு பொருளாதார நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகணும். විශේෂයෙන්ම හොඳ නිවාසයක් ලබා දීම, குறிப்பாக ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி දරුවන්ට හොඳ கொடுக்கணும். අධ්‍යාපනයක් ලබා දීම, பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு கல்வியை வழங்குறது, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් පිණිස හොඳ සෞඛ්‍ය සේවයක් ස්ථාපිත කිරීම, ஆரோக்கியமான வாழ்வுக்காக ஒரு சிறந்த சுகாதார சேவை செய்தல், කුෂ කර්මාන්තය, දීවර කර්මාන්තය දියුණු කිරීමෙන් ඉතා හොඳ ආදායම් මාර්ගයක් නිර්මාණය කිරීම, விவசாயம், மீன்பிடி தொழில் போன்றவை உருவாக்குவதுடன் வளர்ச்சி அடைய செய்வதுடன் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குதல்,
තරුණ තරුණයට හොඳ රැකියා අවස්ථා निर्माණය කිරීම இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குதல் ඒක ආණ්ඩුවක් හැටියට තිබෙන අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තු. அதுதான் அரசாங்கம் என்ற வகையில் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் உள்ளது. මා දන්නවා මෙතන ඉන්න බොහෝ දෙනා යාපන දිස්ත්‍රික්කයේ எனக்கு தெரியும் இதுல இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை சார்ந்தவர்கள். පසුගිය මහමැතිවරණදී අප කෙරේ විශ්වාසය තබලා මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ලංකාවේ පළමු වතාවට අපි ජයග්‍රහණය කරා. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை நாங்கள் முதல் முறையாக வெற்றி அடைந்தோம். அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்த நம்பிக்கை. ඒ කියන්නේ ඔබ අප කෙරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அதாவது நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். මම ඔබට සහතිකයක් දෙනවා. நான் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன். ඔබ අප කෙරේ තබන විශ්වාසය බිඳකින්වත් බිඳ වැටෙන්න ඉඩ නොදී. நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை சிறு துளி அளவிலும் சிதறாமல் சிதைக்காமல் ජාතිවාදයෙන් තොර ජාතික සමගිය පිණු රටක් අපි නිර්මාණය කරනවා. இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கின்றோம். ඔබේ දරුවන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න බලාපොරොත්තු වෙනවා. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். අපි කාටත් සතුටින් සැනසුමින් ඉන්න පුළුවන් රටක් අපි හදනවා. எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நாட்டினை நாங்கள் මා உருவாக்குவோம். දෙන්නා මෙතන එක් රැස් වෙලා ඉන්න ජනතාවගේ ප්‍රධාන අපේක්ෂාව ඒක. எனக்கு தெரியும் இங்க கூடியிருக்கிற மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது அதுதான். එම අපේක්ෂාව ඉටු කිරීමෙන් අපි නොපිරිහෙලා වගකීම ඉටු කරන බවට මා ඔබට සහතික කරනවා. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மிக திட சங்கல்பத்துடன் எங்களுடைய கடமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். මේ තයි පොංගල් දිනේදී අපි එක ප්‍රාර්ථනාවක් කරමු. இந்த தை பொங்கல் நாள்ல அது நாங்கள் எங்களுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். අපි නොබෙදී ඉමු. நாங்கள் பிரிவடையாமல் பிரிவு செல்லாமல் இருப்போம். අපි එකතු වෙමු. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். අපි හොඳ රටක් අපේ දරුවන් වෙනුවෙන් හදමු. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறந்த ஒரு நாட்டினை உருவாக்குவோம். ඒ වෙනින් සියලු දෙනා තිර අධිෂ්ඨානකින් යුතු ඉදිරියට එන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. அதுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடன் சேர்ந்து முன்னுக்கு வருமாறு முன்னெடுத்து செல்லுமாறு நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிவு கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை என தமிழரசு கட்சி முடிவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார். அந்நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை என எமது கட்சி முடிவெடுத்துள்ளது. இதற்கு பிரதான காரணம் பிரஜாசக்தி எனும் பெயரில் அரசு இயந்திரங்களுக்கு சமாந்தரமாக தமது கட்சியை சார்ந்தவர்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நாம் பல எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளோம். உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களை திசை மாற்றிக் கொண்டுள்ளனர். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் தமக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் கிடைக்காத இடங்களில் இத்தகைய செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். சட்ட ரீதியான உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலைகளை வறுமை ஒழிப்பு எனும் பெயரில் நேரடியாக மத்திய அரசு செய்வதனை சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சுனாமி ஏற்பட்ட போது வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுக்க அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க முயன்ற போது இதே ஜேவிபியினர் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு எதிராக தடை உத்தரவை பெற்றனர். அதற்கு அவர்கள் நீதிமன்றில் முன்வைத்த வாதம், அரசு அமைப்புக்கு சமாந்தரமாக எந்த ஒரு அமைப்பையும் செயற்பட அனுமதிக்க முடியாது என்பதே. சுனாமியால் மிக மோசமாக பாதிப்படைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீள்கட்டுமானம் செய்ய முடியாத அவர்கள் அதே சட்ட அடிப்படையில் இன்று அரசாங்க நிறுவனங்கள் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக சட்ட ரீதியாக செய்ய வேண்டியதை அதற்கு சமாந்தரமாக தமது கட்சிக்காரர்களை உள்ளடக்கிய அமைப்பை உருவாக்கி அதனூடாக அவர்கள் செய்ய முயல்கின்றனர். அரசு உதவிகள், நிவாரணங்கள், நிதியுதவிகளில் தங்கள் கட்சிகளை வளர்க்கின்றார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் பாவித்து அதே சட்ட கோட்பாட்டை உபயோகித்து அதனை நிறுத்த முயற்சி எடுப்போம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முதல் கட்டமாக ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வை புறக்கணித்துள்ளோம் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு நிலையம் அமைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாட்டு குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் காவல்துறையினர் மாத்திரமன்றி முப்படையினர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர், அதன் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இணைந்து செயற்பட உள்ளனர். இதனூடாக போதைப் பொருட்களை இல்லாது செய்வதுடன்
அதனுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் இல்லாதொழிப்பதே இதன் நோக்கம். அந்த வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க அமைக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க 1818 என்ற தொடர்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் எந்தவித அச்சமுமின்றி நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சு தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்து மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷனம் இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் உதாரணமாக பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெண்களை அதிக அளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமீன்றனி கிரியல்ல முன்வைத்தார். பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டினார். குடும்ப பெண்கள் பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்றும் அவர் வாதிட்டார். சத்தியலிங்கம் பச்சை துரோகி மாவையால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர். ஆனால் அவருக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டார் என்று தமிழரசு கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு தேர்தல் நடத்த வேண்டாம், பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்படக்கூடாது, ஏகமனதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சம்பந்தனால் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தனால் மத்திய குழுவுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. இருவரும் போய் சம்பந்தனையாக நேரடியாக கழித்தார்கள். மந்திரனும் கழித்தார், சிறிதரனும் கழித்தார். இருவரும் என்னட்டையும் வந்திருந்தார்கள் வவுனியாவுக்கு என்னுடைய வீட்டுக்கு. இருவருக்கு நான் சொன்னது இது வேண்டாம், நீங்கள் ஒருவர் 2 வருடம் பொறுப்பேடுங்கள் அல்லது ஒருவர் 1 வருடம் பொறுப்பேடுங்கள், மற்றவர் சுமூகமாக 2வது வருடத்தை பொறுப்பேடு. அதை வேண்டுமென்றால் குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து போட்டி போட வேண்டாம் என்பது எல்லாருமே சொன்னது. போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்னாமானமாக போகும் என்று எல்லாரும் தமிழரசு கட்சி அதிலே வாக்கு போட வேண்டும் என்பதை யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்க. அதுக்காக நான் வாக்கு இவருக்கு தான் போட்டேன் அவருக்கு தான் போட்டேன் என்று சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சொல்லி நான் இல்லை சிவஞானத்துக்கு போட்டுத்தான் என்றால் அதை நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. சிவஞானி சிவஞானுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சுமந்தனுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இவருக்கு ஏவாக்கள். அதாவது அந்த கேள்வி தேவையற்றது. இது சம்பந்தனையா தன்னை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சம்பந்தன் அந்த பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அந்த முடிஞ்சு போற வயதுல கூட அந்த அந்த வீட்டில் அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட வீட்டிலே இருந்தது தவறு என்று சொல்லி பார்லிமெண்ட்லயும் போய் கட்சி ஆயிருப்பாங்க நினைக்கிறேன். தவறு. எனவே அவர் அந்த வீட்டை உடனடியாக அரசாங்கத்திடம் கொடுத்து வெளியேறி விட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தங்களின் சுயநலங்கள் படிக்கவில்லை என்றால் தலைவர்களையே தலைகீழாக குரோகத்தின் மூலம் தோல்பவர்கள். மாவை சேனாதிராஜா ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர். ஏதோ எம்ஓஎச் கடிதம் மாதிரி உங்களை இடைநிறுத்திவிடுவோம். ஒரு செயலாளர் ஒரு முடிவெடுத்து கடிதம் எழுதுவதாக இருந்தால் கட்டாயம் தலைவரது தலைவரது பரிவும் வேண்டும். எனவே அதே தலைவருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு முன்னும் அது முடிவெடுத்திருக்க வேண்டும். அல்லது அந்த விடயத்தை மத்தியவர்களுக்கு கொண்டு கடிதம் எழுதுவதா இல்லையா என்று முடிவெடுத்திருக்கணும். ஆனால் சத்தியலிங்கம் அப்படி செய்யவில்லை. பச்சை துரோகி. அவரால் கொண்டு வரப்பட்டவர். அந்த கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்களை செயலாளராக விட்டபடியாத்தான் இன்றைக்கு இந்த கட்சி படுகவலமான நிலையில் போயிருக்கிறது. அன்று அதை தலைவருடன் கலந்துரையாடி செய்திருக்க வேண்டும்.
ஐயாவை நிப்பாட்டுவதாக நீங்க முடிவெடுத்திருக்க வேண்டும். சரி, அப்படித்தான் முடிவெடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்க முன்னே நிப்பாட்டிங்க. தேசிய பட்டியலாம் கையுக்கு வாங்க முடியும், எல்லாத்தையும் வந்து பொக்கத்துக்கு போட்டுட்டு தான் நீங்க கடந்து கொள்வீங்க. எமோச்சா இருக்கு, இங்கே இருக்கிறாங்க மற்ற டாக்டர்ஸ் மாதிரி அல்ல, இந்த மிட்வைஸ் மாதிரி கடந்து என்ன கூட நடைமுறை, அரச நடைமுறைக்கே முரணானது, கட்சி நடைமுறைக்கு முரணானது. ஒட்டுமொத்தத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சியில போய்கொண்டு உங்களை போல ஆட்கள் வந்து இந்த பதில் பொறுப்பு கொடுத்த நேரம் நான் ஒருக்கா யோசிச்சு இது பொறுப்பு அல்ல, இதை இடைநிறுத்த வேண்டும். ஏனென்றா பதில் பொது செயலாளர் 2 வருடம் இருக்க முடியாது, ஆனாலும் விட்டு கொடுப்போம். சரி, எல்லாரும் ஒரு மனிதன் கௌரவமாக அதை காப்பாற்றிக் கொள்வான் என்று நம்பினோம். அந்த கௌரவங்களை காப்பாற்ற முடியவில்லை, மன்னனால முடியவில்லை. சம்பந்தனுக்கு எதிராக கொண்டு வீட்டை பறி என்று நிற்கிறீர்கள், இந்த ஆண்டாளா கொண்டு போய் உடனே தலைவரா நீக்கன்னு சொல்லி கடைசியா சாக்காடி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதன் இருந்தான் என்பதுதான் உண்மை. அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தவர் யார்? ஒருவன் தற்கொலை செய்தால் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்தவனும் கொலையாரு. உனக்கு தெரியுமா? அதே போல் ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொலை பண்றபடி எனக்கு அவரது திராட்டத்திற்கு முன்னராவது தயவு செய்து நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள், அந்த பதவிகளிலிருந்து வெளியேறி விட வேண்டும். இதுதான் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனையை தளர்த்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நீதி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பான பரிசீலனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனையை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் வகையிலேயே இந்த விடயங்கள் ஆராயப்படுகின்றது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 10 பேர் தொடர்ந்தும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர்களின் தண்டனைகளை ஆராய்ந்து விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கருத்துரைக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாத்திரமே கைதுகள் இடம்பெற்றுள்ளதனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறினார். அத்துடன் எவரேனும் தனிநபர்கள் தொடர்பான இவற்றைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறும் நீதி அமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரனுக்குமான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அடைவதற்கான பயணங்களில் உள்ள இடைவெளிகள், பொறுப்பு கூறல், நீதியை நிலைநாட்டுவதில் இன்றைய அரசு அக்கறையுடன் செயல்படாமை, வடக்கு கிழக்கில் இன்றும் விடுவிக்கப்படாமல் ராணுவ வசம் உள்ள தமிழ் மக்களின் காணிகள், புத்த விகாரைகள் அமைத்து சிங்கள குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் அரசின் நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் விரிவாக்க பாராளுமன்ற உறுப்பினரால் உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் தொழில் வாய்ப்புகள், முதலீடுகளை உருவாக்குதல் தொடர்பிலும் நிரந்தரமான நீடித்த நிலைக்கக்கூடிய கௌரவமான அரசியல் தீர்வை எட்டுவதில் சர்வதேச சமூகத்தின் பங்கும் அழுத்தமும் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் ஸ்ரீதரன் உயர்ஸ்தானிகருக்கு எடுத்துக் கூறினார். இலங்கையின் முதலாவது கேபிள் கார் திட்டமாக கருதப்படும் அம்புலுபாவ கேபிள் கார் திட்டத்திலிருந்து வெளியேற அதன் முதலீட்டாளரான சீனாவின் அம்பேர் அட்வென்ச்சர்ஸ் தனியார் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் ஒழுங்குமுறை செயல்பாடுகளில் உள்ள தடைகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் தன்னிச்சையான செயற்பாடுகளே இந்த தீர்மானத்துக்கு காரணம் என்று அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை முதலீட்டு சபைக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்த நிறுவனம், தொழில்நுட்ப நிறுவனங்களின் அனுமதி கிடைத்திருந்த போதிலும் சமூக வலைதளங்களில் பரவிய முறைப்பாடுகளை அடிப்படையாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை கட்டுமான பணிகளை நிறுத்தியமை உள்ளிட்ட பல காரணங்களினால் இத்திட்டத்தில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது. இலங்கை, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் முதலீட்டாளர்களை கொண்ட கூட்டமைப்பின் மூலம் 2022ஆம் ஆண்டு நிலவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. திட்டத்தின் மொத்த முதலீட்டு பெறுமதி 12.75 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதில் $3.5 மில்லியன் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் கூறுகின்றது. இந்த திட்டம் கட்டுமானம், இயக்குதல் மற்றும்
மற்றும் கைமாற்றுதல் அடிப்படையில் செயல்பட இருந்ததுடன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 5 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி கொண்ட கட்டமைப்பை இலவசமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கு தேவையான அமைச்சரவை அனுமதி, நகர அபிவிருத்தி அதிகார சபை, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களின் அனுமதியும் பெறப்பட்டிருந்ததாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. திட்டப்பகுதியில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் நிறுவனம், சூறாவளிக்கு பின்னர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சோதனையில் நிலத்தின் உறுதித்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளின் தொடர்ச்சியான இடையூறுகளுக்கு மத்தியில் இத்திட்டத்தை வணிக ரீதியாக முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் நிறுவனம், ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய சர்வதேச சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயாராகி வருகின்றது. முதலீட்டாளர்களை பாதுகாப்பதில் முதலீட்டு சபை தவறியமை ஒரு பாரதூரமான ஒழுங்குமுறை தோல்வி என்றும், இத்தகைய எதிர்பாராத சூழலில் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு நிலவிய பொருளாதார ஸ்திரமற்ற தன்மை மற்றும் கொள்கை முரண்பாடுகள் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறிய முக்கிய சர்வதேச நிறுவனங்களின் பட்டியலில் தற்போது அம்பேர் அட்வென்ச்சர்ஸ் நிறுவனமும் இணைந்துள்ளது. இதற்கு முன்னதாக இலங்கையில் 60 ஆண்டுகள் செயல்பட்ட ஜப்பானின் மிட்சுபிசி நிறுவனம், பிரான்சின் டெக்காத்லோன் விளையாட்டு உபகரண நிறுவனம், இந்தியாவின் சொமேட்டோ சேவை மற்றும் சர்ச்சைக்குரிய காற்றாலை மின்திட்டத்திலிருந்து விலக்கி அதாழி குழுமம் ஆகியன இலங்கையில் தமது செயல்பாடுகளை நிறுத்த நடவடிக்கை எடுத்திருந்தன. இந்த புதிய வெளியேற்றம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையின் முதலீட்டு பாதுகாப்பு குறித்து எதிர்மறையான செய்தியை வழங்கும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2050ஆம் ஆண்டளவில் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணங்க சீலெக்ஸ் ரினியூவபிள்ஸ் நிறுவனத்தினால் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட 20 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மன்னார் விண்ட்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் விண்ட்ஸ்கேப் காற்றாலை மின்திட்டத்தின் கீழ் நாட்டின் வலுசக்தி வரலாற்றில் முதன்முறையாக தலா 5 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மிகப்பெரிய 4 காற்று விசையாழிகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினால் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதனால் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு செல்லும் பாரிய வெளிநாட்டு செலாவணியை நாட்டுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதோடு இது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பங்களிப்பு செய்கின்றது. நினைவு பலகையை திரைநீக்கம் செய்து காற்றாலை மின் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி விசையாழிகளை இயக்கி வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இலியாஸ், மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் என்று பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.